துடிக்கிறது மீசை, அட்டக்கு அட்டக்கு என்று ஆகன் அடிக்கின்ற அந்த உணர்வு தடுக்கிறது. ஆகன் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் பேயையும் காணாம், பேயை விரட்ட போன 4 பாஸ்டர்மாரையும் காணாம். ஒரு மாதிரி ஆராதனை முடிந்து பாஸ்டர் ஒருவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விட்டார். இப்போ நான் ஆகனை விட்டு போகலாம். நைஸாக நழுவி அந்த பக்கமாய் வந்து அந்த ரூமுக்குள்ளே போனால் 2 பேர் அந்த பெண்ணை இறுக பிடித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் பொம்பளை, ஒரு குள்ளமான மெலிஞ்ச ஒரு ஆள், சாரி கட்டிக்கிட்டு. 2 பாஸ்டர்மார் மேலையும் கீழே நடந்து போப்பிசாசைன்னு விரட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போய் பார்க்கும்போது இந்த 4 பேரும் பிசாசை விரட்டுகிறார்களா அல்லது அந்த பிசாசு இந்த 4 பேரையும் விரட்டுகிறதா என்று ஒரு கணம் குழம்பி போனேன். நான் போய் அந்த பெண்ணை பார்த்தால் அவள் நேரடியாக என் கண்ணை பார்த்தாள். இந்த பிசாசு விரட்டுகிறவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய ஆவியை உடையவர்கள். ஆமென். உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். அப்போ உங்கள் கண்கள் என்ன? அந்த ஆலயத்தின் சாளரங்கள், ஜன்னல். ஆகவே பிசாசு பிடித்த யாராவது இருந்து உங்கள் கண்ணை அவர்கள் நேரடியாய் பார்த்தால் உள்ளே பிசாசு இல்லை. ஒன்று உள்ளே பிசாசு இல்லை, அல்லது நீங்கள் ஆண்டவரோடு நன்றாய் இல்லை. விளங்குதா? இந்த கதைக்கு வரதுக்கு முதல் வேறொரு கதையை சொல்லிடுறேன். ஒரு ஆம்பளைக்கு பேய் பிடிச்சிருச்சு. அந்த ஆம்பளை பிசாசை விரட்டுறதுக்கு ஒரு பாஸ்டர் புறப்பட்டு போறார். அப்போ இன்னொரு பாஸ்டர் சொல்லிருக்காரு, நானும் வாரேன்ட்டு. அவங்க குருதேனியங்கிற இடத்துல இருந்து பல்லக்கலைங்கிற இடத்துக்கு போயிருக்காங்க பேய் விரட்ட. அதில் போன நல்ல பாஸ்டருடைய பெயரை பயம் இல்லாமல் சொல்வேன், பாஸ்டர் பிரான்சிஸ். மற்றவருடைய பெயர் சொல்ல வேண்டாம். பாஸ்டர் ஆபேலுக்கு பாஸ்டர் பிரான்சிஸை தெரியும். அங்க போறதுக்கு முதல்ல அந்த பேய் சொல்ல ஆரம்பிச்சிருச்சான், 2 பேர் வாராங்க என்னை வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் அவங்கள. பாஸ்டர் பிரான்சிஸும் மற்ற பாஸ்டரும் போய் பிசாசே போ என்று சொல்லும் பொழுது அந்த பிசாசு அந்த மற்ற பாஸ்டரை பார்த்து சொன்னதாம், இவர் என்னைய போ சொல்றாரு, சரி நீ என்னைய போ சொல்றியே, இன்னைக்கு காலையில நீ என்ன செஞ்சன்னு இந்தா சொல்றேன் அப்படின்னு சாமே பேய். இந்த ஆள் இன்ன வரைக்கும் தெரியாது என்ன செஞ்சாருன்னு, இன்ன வரைக்கும் தெரியாது, இன்ன வரைக்கும் தெரியவே தெரியாது. இந்த ஆள் வாசலை மறந்து பின் கதவை திறந்து வெளியே பாஞ்சு இந்த தென்னை மரத்தில் அந்த பலகையெல்லாம் அறுத்து வச்சிருந்துருக்காங்க, அதில் விழுந்து அதெல்லாம் குத்தி இந்த ஆளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆகவே சில நேரம் நாம் ஒழுங்காய் தேவனோடு இல்லாமல் ரகசிய பாவங்களோடு, இல்லையா, இன்டர்நெட்டுக்கு போய் www.honeygranny.com உடனே கேட்காதீங்க என்னடா இதுன்னு. இதை இந்த ஒருத்தன் சொன்னதுலேருந்து பிடிச்சிக்கிட்டதுன்னா இதெல்லாம் பார்த்துட்டு பேய் விரட்ட போனால் பேய் கண்ணை நல்லா பார்க்கும். வழங்குதான். நாமும் பரிசுத்தமாக இருந்து உள்ளே பிசாசு இருந்தால் யாருக்காவது அவர்களால் நம் கண்ணை பார்க்க முடியாது. இப்போ நான் போனவுடன் அந்த அம்மா என்ன நேரில் பார்க்குது. இப்போ எனக்கு என்ன கோவம்னா, ஏற்கனவே நான் வந்திருக்க வேண்டிய இடத்துல வேற 4 பேர் வந்த கடுப்பு வேற. இப்போ பேய் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. விடுங்கடா கையன்னு சொன்னேன் மற்ற பாஸ்டர்ஸ்க்கு. ஐயோ நான் விடு பயப்படாத விடுன்னு விட்டாங்க. நான் விட்டே ஒன்று அந்த பொம்பளோட கண்ணத்துக்கு, ஏன் பாஸ்டர் அடிச்சிங்கன்னுச்சு. பேசாமல் போயிட்டு உட்கார்ந்துருக்கலாம். அது அப்படியே போகுது. இந்த 4 பேரும் கேட்குறாங்க, பாஸ்டர் சுரேஷ் பேய் இருக்கு இல்லையோ, அவன் என்னத்தை வரட்டணும், அதுக்கு தாண்டா நம்மளை மாதிரி எக்ஸ்பர்ட் வரணுங்கிற. அங்கே நமக்கு கொஞ்சம் மார்க்ஸ் போட்டுக்கிட்டோம் பார்த்தீங்களா. அப்போ இந்த சாத்தானால் பீடிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு தாங்கள் சாத்தானால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம் என்று தெரியாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுக்கு விரோதமாக மக்களை செயல்படுத்துபவன் பிசாசு.
கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக மற்றவர்களை ஏவி விடுகிறவன் பிசாசு. உபத்திரவங்களை கிறிஸ்தவர்களுக்கும் சபைகளுக்கும் கொடுக்கிறவன் பிசாசு. உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு ஜனக்கூட்டம் தான் உண்டு. ஒன்று தேவனுடைய கூட்டம் அல்லது பிசாசின் கூட்டம். ஒன்று ஒளியின் கூட்டம், மற்றது இருளின் கூட்டம். இந்த ஒளியின் கூட்டத்தில் வேண்டுமானால் நல்ல கூட்டம், அவ்வளவு நல்லதல்லாத கூட்டம், கெட்ட கூட்டம் இருக்கலாம். ஆனால் இருளின் கூட்டத்துக்குள்ளே பாதி இருள், முக்கால்வாசி இருள், கால்வாசி இருள் என்று இருக்க முடியாது. இருள் என்றால் இருள் தான். புரியுதா? அதனால் தான் வேதம் சொல்லுகிறது ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று. அப்போ இஸ்ரவேல் என்பது தேவனுடைய தேசம், இஸ்ரவேலர்கள் என்பது தேவனுடைய மக்கள். அவர்களில் நல்லவர்களும் இருக்கலாம், நல்லதல்லாதவர்களும் இருக்கலாம். உண்டா இல்லையா? ஆனால் இஸ்ரவேலுக்கு எதிராக ஒருவனோ ஒரு தேசமோ ஒரு கூட்டமோ எழும்பினால் சாத்தானுடைய தூண்டுதல் இல்லாமல் எழும்பவே முடியாது. புரிகிறதா? ஆனால் அது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் இஸ்ரவேலர்களுடைய குறைகளை காட்டுவார்கள். இஸ்ரவேலர்களுக்கு ஏன் குறை இல்லை? இருக்கிறது, அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. அப்போ அமலேக்கியர்களுக்கு ஏன் தாங்கள் இஸ்ரவேலர்களை அடிக்க போகிறோம் என்று தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும். ஏன் போனார்கள்? சாத்தானுடைய தூண்டுதலால் போகிறார்கள். அப்போ சம்பவம் எங்கே நடக்கிறது? ரெவிதீமிலே நடக்கிறது. இப்போ பாருங்கள், அடுத்த வசனத்தை பாருங்கள். பயங்கரமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிப்பீர்கள். நான் சொல்லும் வரை உங்களுக்கு அதனுடைய பயங்கரம் புரியாது. வாசிங்க. அப்பொழுது மோசே ஜோஷுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். அன்பானவர்களே, இதிலே ஒரு பெரிய குதர்க்கம் இருக்கிறது, ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. மோசே என்ன செய்கிறார்? ஒரு மனுஷனை தெரிவு செய்து, யோசுவா என்கின்ற ஒரு மனுஷனை தெரிவு செய்து, அந்த யோசுவாவுக்கு 2 அதிகாரங்களை கொடுக்கிறார். முதலாவது அதிகாரம் என்ன? நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு. ஓ ஓ ஓ என்ற தெய்வமே. ஹலோ ஹலோ, கவனிங்க. இப்போ என்ன நடக்க போகிறது? யுத்தம். யுத்தம் நடக்க போகிறது. அப்போ யுத்தத்துக்கு போக வேண்டியவர்கள் யார்? யுத்த வீரர்கள். இவர்களில் யாராவது யுத்த வீரர்கள் உண்டா? இல்லை. சரி, யுத்த வீரர்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கையில் கிடைக்கிறதை எடுத்து, அந்த தமிழில் சொல்வார்கள் பொல்லடி என்று.